ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கருடன் திரைப்படம் சூரிய வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கா. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் அண்ணன், உன்னிமுகுந்தன் எல்லாருமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செந்திலுக்கு சுப்பிரமணியம் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைச்சோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ ஸோ மச். வெற்றிமாறனுக்கு தான் இந்த மொத்த கிரெடிட்டும் போய் சேரணும். வெற்றிமாறனுடைய கதை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. விடுதலையை விட ஒரு 4 ஸ்டெப்பு சூரிய வந்து ஒரு மேலே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இயக்குனர் செந்திலுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பண்ணியிருக்காரு. வெற்றிமாறனுக்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா இந்த பெரிய ஒரு ஹீரோவை கொண்டு வந்ததுக்கு வெற்றிமாறன் சாருக்கு அவருலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ சூரிய இந்த மூவில நடிக்கிறாரு. சசிகுமார் ஒரு பெரிய ஆக்டராகவும் இருக்காரு, டைரக்டராகவும் இருக்காரு. அவருக்கு வந்து செகண்ட் ரோல் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு இந்த மூவில. இல்லை அதுதான் அவர்தான் இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல மாறி அதுதான் பெரும் பிரச்சனை ஆகி போச்சு இந்த படத்தில். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா ட்ரெய்லரும் பார்க்கல, போஸ்டர்ஸும் பார்க்கல. கருடன்னு படம் பேர், சூரி தான் ஹீரோன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். பட் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமாவும் இங்கே பேனர்ஸ்லாம் பார்த்து தான் தெரியுது சசிகுமார் சார் உள்ளே இருக்கிறது. ஸோ சசிகுமார் சார் உள்ளே இருக்கிறாருன்னு ஒன்று எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது எந்த கதையில் இருக்கோ, நட்பு, துரோகம், அப்புறமா பழி வாங்குதல். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கதைக்காலத்தில் தான் இருக்கும்னு நினச்சி உள்ளே போனேன். அதே மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறாங்க 3 நண்பர்கள், பிரியாத நண்பர்கள், இணை பிரியாத நண்பர்கள்னு காட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிருது இந்த 3 பேர் கண்டிப்பாக அடிச்சுப்பான், இந்த 3 பேருக்குள்ளே சண்டை வரணும். ஸோ அதே மாதிரி தான் கதையும் ட்ராவல் பண்ணுது. 3 பேர் அடிச்சுக்கிட்டு 3 பேரில் யார் லாஸ்ட்டில் இருக்கிறா அப்படின்றது தான் கதை. சூரி ஹீரோன்னு நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சசிகுமார் சார் எப்போ சாவாருன்னு வெயிட்டிங். ஏன்னா சசிகுமார் சார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யார் ஹீரோ? சசிகுமார் தான் ஹீரோ. ஸோ சசிகுமார் செத்தாதான் சூரி ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சசிகுமாரை எப்படி சாவடிக்கிறாங்கன்னா ஒரு முள்ளுத்தோப்பில் எடுத்துகிட்டு போய் சாவடிக்கிறாங்க. அது எப்படி சாவுறாங்கன்னா அவங்க கூட கூப்பிடல, சசிகுமார் சார் வாங்க சாவுங்கன்னு கூப்பிடல. இவரே வாண்டடாக போயிட்டு எப்போ நான் சாகணும், டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது, அதனால தயவுசெய்து கத்தி எடுத்து குத்துருங்க. சூரி வேற சொல்லிட்டே இருக்காரு, சார் இது நான் ஹீரோவாக நடிக்கணும் சார், நீங்கள் ஹீரோவாக நடிச்சுன்னு இருக்கீங்க, நான் மாற்றணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவரே போய் வாண்டடாக செத்த மாதிரி இருக்கு. ஏங்க ஒருத்தர் ஒரு மெயின் ஹீரோ, ஒரு நண்பர், ஒரு துரோகம் பழிக்கு உட்பட்டவர் இறந்து போறாரு. அது எனக்கு எமோஷனலாக எவ்வளோ கனெக்ட் ஆகணும். இப்போ சுப்பிரமணியபுரம் எடுத்துக்கோங்க, நாடோடிகள் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு அழுவ வரும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த படத்தில் எனக்கு எமோஷனலே பாண்டிங் வரலையே. அப்படி சொல்ல, நீங்க அவரை சாகடிச்ச சீன்ஸையும் அதுக்கான பின்னோட்டத்தையும் நான் சொல்றேன். அது என்னோட ஒட்டல. ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறீங்க, அப்பாக்காரு ஏங்க சண்டை போட போறோம் சாக போறோம்னு தெரிஞ்சே குழந்தைய தூக்கிட்டு யாருன்னா போவாங்களா? கேட்டா அம்மா வந்து என்ன குடிக்காம இருக்கிறதுக்காக செக்யூரிட்டி அனுப்பியிருக்காங்களா? இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம இந்த குழந்தைய காட்டினா நம்ம எமோஷனலா அட்டாச் ஆகும். ஸோ அதெல்லாம் திணிச்ச மாதிரி இருக்கு. அதுல ஆர்டிஃபிஷியலா சசிகுமார் டெத் சீக்வன்ஸை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. கதையை அவரை முடிக்கணும், அதை எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் முடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா சூரி ஹீரோ வராரு. நான் இன்னும் சொல்லிடுறேன், மூவி 1 டைம் வாட்சபிள், தப்பே கிடையாது, படம் பார்க்கலாம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வருமானா கண்டிப்பாக கிடையாது. ஐயோ கொடி நல்லா இருக்கும். இதில் என்னென்னா அதுதாங்க, இந்த ஹீரோஸை நீங்கள் கொஞ்சம் மிக்சிங் பண்ணி போடும்போது நீங்கள் வெயிட்டேஜ் ஈக்குவல் வெயிட்டேஜ் தரணும். இப்போ சசிகுமார் சாரை வச்சுட்டு நீங்கள் அவருக்கு வெயிட்டேஜ் தரலன்னா அது தப்பாயிடும். அப்படி தரும்போது நீங்கள் கதையே மாறிடும்ன்ற நான். இப்போ ஹீரோ சூரியன் வந்துட்டு இன்டர்வெல்லுக்கு அப்புறமா 1 hour வரைக்குமே ஹீரோ சசிகுமார் சார் தான். அப்போ மைண்ட் செட் உங்களுக்கு மாறிடுது. ஸோ அந்த மாதிரி தப்புகளை டேரக்டர்ஸும் அவாய்ட் பண்ண முடியாது. காஸ்ட்டை மாற்றிருக்கலாம்னு சொல்கிறேன் நான். இப்போ சசிகுமார் சாருக்கு பதிலாக வேறு யாருன்னா நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா வெயிட்டேஜை நீங்கள் சூரி சாருக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ சசிகுமார் சார் போட்டனால இடிக்குது. சசிகுமார் சார் ஆக்டிங்லாம் எக்ஸலன்ட், பட் காஸ்டிங்கை தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோன்றேன். அதே மாதிரி சமுத்திரகனி சார்லாம் அந்த மனுஷன் நடிச்சா எதுனா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கணும். இல்லை சசிகுமார் சார் எப்படி தெரியுமா வந்துட்டு போறாரு, அவர் பேர் என்ன, சமுத்திரகனி சார், சாரி, சும்மா நார்மலாக வந்துட்டு நார்மல் போலீஸ் ரோலை பண்ணிட்டு போயிருக்காரு. ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அவர் ஏன் இந்த கதையை செலக்ட் பண்ணி நடிச்சாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றனால சசிகுமார் சார் இருக்கிறனால நடிச்சிட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் வேஸ்ட், பிஜிஎம் வெரி குட். 3-4 ஸ்லோமோ இருக்குங்க படத்தில், அதை வச்சு இந்த படம் உயிர்வாகும். பரவாயில்ல பெருசாலாம் ஒன்றும் கதை வந்து இவங்க 3 பேரை வச்சே சுற்றி எடுத்துட்டாங்க. பெருசா மிக்சிங்லாம் பண்ணி எடுக்கலாங்க. 1 டைம் வாட்சபிள். ரொம்ப புகழ்ந்து தள்ளுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது படத்தில். ஏங்க
ஹீரோ போர்ஷனே ஷார்ட்டா இருக்குன்னு நான் சொல்லுறேன். சூரி சாரே லாஸ்ட்ல தான் ஹீரோ ஆகுறாரு. அப்புறமா ஹீரோயினுக்கு நான் எங்க போறது? சும்மா படத்தில் வந்து ஹீரோயின்ஸ்லாம் எப்போவுமே இதில் சசிகுமார் சார் ஒய்ஃப் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்க அவ்வளோ ஆக்டிங் பண்ணியும் நம்மளுக்கு எமோஷனலாக பாண்டிங் ஆகாதனால ஏமா கத்தி முடிச்சுட்டு நீ அழுதுட்டு ஃபாஸ்ட்டாக போமா நெக்ஸ்ட் சீன் வரட்டும். நான்லாம் உண்மையாக ரிமோட் இருந்தால் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துருப்பேன். தேட்டரில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. டிவியில் வரும்போது எல்லா படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவுல வந்து சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வெயிட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பொறுத்த இருக்கும்போது டக்கு நீங்கள் தான் வந்து ஒரு வெட்டுற மாதிரி ஒரு அதெல்லாம் நடுவோட ஹீரோயிசம்லாம் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் சூரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இப்போ ஒன்னும் இல்ல சந்தானம் சார் வந்து ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, சூரி சாரை மக்கள் ஏத்துக்கிறாங்க ஹீரோவா. ஸோ எவ்ரி ஒன் அக்செப்ட். ஏங்க நான் வந்ததே சூரி சார் ஹீரோ தானே உள்ள வந்திருக்கேன். ஸோ என்ன உள்ள வர வச்சது இந்த படம் சூரி சார் தான். ஸோ எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங் சூரி சார் அஸ் அ ஹீரோ. காமெடிலாம் பெருசா ஒன்றும் அதில் இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து என்னன்னா சூரி சார் வந்து தன் நண்பருக்காக எது வேணாலும் செய்வார், எது பண்ணாலும் பொறுத்து போவார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் கூட பழகிட்டனால. ஆனால் இதில் நம்மளுக்கு பாண்டிங் ஆகலை. ஏன்னா இப்போது ஒருத்தன் உங்களை வளர்த்துனான்னு அவன் எதுனா கெட்டது செஞ்சிருந்தாலும் நீங்கள் சும்மாவே திரும்பிங்களா? இந்த ஜென்ரேஷனில் இருக்க முடியாது. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. இந்த கனெக்ட் ஆகல, சுத்தமாக கனெக்ட் ஆகல. இல்லைன்னா இப்போ வரவங்களாம் அழுதுன்னு தான் வரணும். ஆனால் யாருமே அழுவாம அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது, யாருமே அழுவல, யாருமே எமோஷனலாக பாண்டிங் ஆகல. பிகாஸ் கனெக்ட் ஆகல. வேற கதை அதை வந்து அப்படி பிளான் பண்ணி சூப்பராக குடும்பத்தோட இமோஷனலோட விசுவாசத்தோட நட்பு இலக்கணத்தோட படத்தை வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த சொக்கனை, அதாவது நம்ம திருவிளையாடல் சொக்கன் நாகேஷ் சார், கர்ணனோட சொக்கன் சூரி சார், ஓகேவா? பண்ணட்டும்பா, கதையோட தான்ப்பா காட்டியிருக்காங்க. எடுத்தோடனே 100 கோடிக்கு ப்ராஜெக்ட் வச்சு அப்படி ஒன்றும் கொண்டு வந்துடல. நம்ம அந்த விடுதலையில் ஒரு போறாரு, ஜீப்பில் போகிறப்ப அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. ஒரு கதையோட ஒருத்தன். இப்போ ஒன்றும் இல்லை, துணிவு படத்தில் மகாநதி சங்கர் வந்து ஃபோனை எடுத்துருவார் விஜய் சார், அஜித் சார் ஃபோனை எடுக்கணும்னு சொல்கிறப்ப, ஓகேவா? வந்து அவர் எடுக்கிறாரா? அது மாதிரி தான் இதெல்லாம், ஓகேவா? அவர் கதையாக வந்தார். இப்போ 2வது கதையாக அவருக்கு பல்க் ஆகிடுச்சு. 3வது விடுதலை 2 வந்து கதாநாயகன் அந்தஸ்து வந்துருச்சுன்னா அடுத்து அப்படியே போக வேண்டியதான். அதாவது அவர் சொன்னார் ஒரு ஷார்ட்ஸில், யானை பசிக்கு கரும்பு தோட்டம் வேணும், ஆனால் எறும்புக்கு கரும்போட சக்கையே போதும். அது மாதிரி அவர் கரும்பு சக்கையாக இருந்து யானையாக வந்திருக்கிறாரு. அவருக்கு எல்லா விதமும் தெரியும், ஓகேவா? அதனால் நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேணாம். ஒருத்தன் வந்தானா நம்ம தமிழன் தானே, நம்ம மதுரை தமிழன் தானே. எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா? மதுரையில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், அவர் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அவர் ஹோட்டல்னே தெரியாது. என்னைய ஒருத்தன் பார்த்துட்டு நீங்கள் சூரிய அண்ணனோட நடித்தவங்க தானேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ட டிஃபனுக்கு காசு வாங்கலடா. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓஹோ நம்ம சூரி ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட 4 இட்லிக்கு பில்லு கொடுக்காம வந்திருக்காரு. அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சம்பாரிச்சதெல்லாம் சாப்பாட்டில் முதலீடு போட்டு ஹோட்டலாக திறந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காகவாது வாழ்த்துமேடா, வாழட்டும். ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தரமான ஃபைட்டு, தேவையான ஃபைட்டு. இப்போ என்னை வந்து ஒருத்தன் கையை பிடிச்சிட்டானா நானே அடிப்பேன், ஓகேவா? அடிப்பேனா அடிக்க மாட்டேனா? அடிக்கணும். அடித்தாதான் அடுத்து ஒருத்தர் மேலே கை வைக்கக்கூடாது. அந்த பயத்தை அப்படி ஃபைட்டாக காட்டியிருக்காங்க, ஓகேவா? டைட்டாக காட்டியிருக்காங்க, ஃபைட்டை டைட்டாக காட்டியிருக்காங்க. சூரி சூப்பர். ஓகே, இதுக்கு மேலே எப்படி ஃபீல் கொண்டு வர முடியும் ப்ரோ? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை வந்து மனுஷனாக தப்பு பண்ணுறவங்க அதெல்லாம் யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. இதோட எப்படி ஃபீல் கொண்டு வர முடியும் எனக்கு தெரியல ப்ரோ. ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நியாயமாக இருக்குது. இப்போ சூரி சாரையே ஃபைட் பண்ண சொல்லலாம், உன்னிமுகட்டன் வந்து ஃப்ரெண்டாக வருவார், அவரை வந்து அடிக்க முடியாது சில சீன்ஸ்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசமாக இல்லை நியாயமானு வர சொல்ல எதை சூஸ் பண்ணுன்றதை வந்து கதையில் வந்து ரைட்டிங்கில் வெற்றிமாறன் சார் செம்மையாக சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் சோஷியல் மெசேஜாக அதான் சொல்லியிருக்காரு. நியாயமா இல்லை விஸ்வாசமா, அந்த விஷயத்தை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன். அது நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். என்னன்னா சசிகுமார் சார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எல்லாம் ஓகே, அதில் வர பிட்ரேயல் சீன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் அவர் சாவற மாதிரி காமிக்கிறாங்க எல்லா படத்துலையும். அது ரிவீல் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அது வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. அதுதான் ஒரே ஒரு இது. மற்றபடி சசிகுமார் சார் தான் இந்த படத்தோட பில்லராக வராரு. அதான் சூப்பராக. இல்லை எமோஷனலாக கனெக்ட் ஆகுது ப்ரோ. நிறைய படத்தில் பார்த்துட்டோன்னு நான் சொல்ல வரேன். சசிகுமார் சார் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிட்ரே பண்ணுற மாதிரி நிறைய சீன் பார்த்துட்டோம். அதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக உயிரோட வச்சிருக்கலாமேன்ற எனக்கு தோணுது. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உன்னிமுகுந்தன் வந்து
மல்லிகாபுரம் ஒரு படம் நடிச்சிருப்பார், டப்பாகி வந்தது அந்த படம் தமிழில். அந்த படம் சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போனா ஹீரோலாம் வந்து வில்லனாக பண்ணுறாங்க, வில்லன்லாம் வந்து ஹீரோவை பண்ணுறாங்க. அதை மாதிரி உன்னிமுகன் வந்து வில்லனாக பண்ணிருக்கு, செம்மையாக சூட் ஆகுது. எனக்கு இந்த படத்தோட காம்போ தான் பிடிச்சிருந்தது. சமுத்திரகனி சார், அப்புறம் சசிகுமார், அதுக்கப்புறம் வந்து இவர் சூரி, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சசிகுமார், சூரி, இது முனிமுகுந்தன், அப்புறம் வந்து சமுத்திரகனி, 4 பேரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மைண்ட் கோபி வந்து வில்லனாக வந்திருக்காரு, அவர் போர்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ப்ரோ. இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஆனால் அவர் தப்பானவர், நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க அவரை? அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வளர்ந்துடலாம், அவராலே வச்சுக்கிங்களே, ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டியது தான். பட் ஆனால் அவர் ரொம்ப தப்பு பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் கதை, ஓகேவா? அதுதான் விஷயம். ஆனால் தப்பு பண்ணுறவரும் வேணுன்ட்டு பண்ணல, அவருக்கு விரக்தி ட்ரை பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகலை, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம்னா கதையாக வச்சுருக்காங்க. மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து பலம் இந்த படத்துக்கு. பிஜிஎம்லாம் தாறுமாறாக இருந்தது. ஃபைட் சீன்ஸுக்கு அப்புறம் வந்து இன்ட்ரோல் முன்னாடி ஒரு சீன் வந்தது, அந்த சீன்ஸ்லாம் பிஜிஎம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் அபோவ் ஆவரேஜ். லவ் சீன்ஸ், காமெடி சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக இருந்தது. கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அப்போல்லாம் இல்லை, பார்க்கலாமா? அப்போல்லாம் இல்லை. விக்ரம் அப்புறம் இது 300 கோடி அடிச்சுது, அதெல்லாம் கிடையாது. நல்ல ரீசனுக்காக வெட்டினா யாராக இருந்தாலும் என்ன பிளட்டாக இருந்தாலும் பார்ப்பாங்க. காமெடி எல்லாமே இருக்குது ப்ரோ. ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கு. எல்லாமே இருக்குது. லைவாக நம்ம பக்கத்து போய் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. சண்டை செம்மையாக இருக்குங்க, 2 சண்டையும். மியூசிக் பயங்கரமாக இருக்குதுப்பா. சண்டை சீன்லாம் நிஜமாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கரா வேற ஒரு காம்போவில் வந்து சசி அண்ணன் கூட வந்து பக்காவாக போடுறாரு. நீங்கள் சசி அண்ணன் கூட அப்படி காமெடியில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபைட் சீனு, கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுண்ணா. அந்த வைப்பே இன்னும் போல அந்த அளவுக்கு இருக்குது படம். காமெடி வந்து படத்தில் காமெடியோட காம்போவாக தான் பண்ணிடுறாரு. காமெடியும் சேர்த்து அந்த காமெடி வந்து இது போயிட விடக்கூடாதுன்றதுனால அதையும் சேர்த்து தான் பண்ணிடுறாரு. ஃபைட் சீன்லாம் பக்காவாக நொறுக்கிறாரு. எந்த மாரி இருக்கோம்லாம் அவர் புதுசாக இருக்குதுண்ணா. இப்போ அவர் பார்க்குறது சூர்யாண்ணா ஃபஸ்ட்டு பண்ண மாரிலாம் இல்லை, பக்காவாக பண்ணிடுறாரு. ஃபைட் சீனு நீங்கள் பார்க்கணுமே, அப்படி பண்ணிடுறாரு. தரமாக இருக்குதுண்ணா. ஒரு சீனும் இன்ச்சு பை இன்ச்சாக செதுக்கிறாரு. டேரக்டரோட பக்காவாக நடிச்சு, டேரக்டர் சொன்னதை விட நடிச்சிடுறாரு சூர்யாண்ணா. இப்போ அவர் எப்போ சசிகுமார் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவர் ஆக்டிங் அதோட சூர்யா அண்ணனுக்கோசம் எவ்வளோ பண்ணணுமோ அதோட எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணிடுறாரு சசி அண்ணன். பக்காவாக இருக்குதுண்ணா படம், பார்க்கலாம். நம்ம கொம்பை சைட்லண்ணா, அந்த சைடு கிராமத்து சைடு தான் அது வந்து. அதை எல்லாமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா. நீங்கள் விடுதலையில் பார்த்த சூரியனோட இப்போ பயங்கரமான சூரியனை தான் இது. அந்த ஆக்டிங்கோட இது பக்காவான ஆக்டிங்கு. ஃபைட் சீன் ஒன்று போய் பாருங்கள், உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். சீட்லேயே உட்கார மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்குது ஃபைட் சீன் ஒன்று. படம் நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. ஃபேமிலியிலேருந்து சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம், விரும்பி பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஹீரோயின்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவும் இல்லை. ஆனால் இவங்க 3 பேர் ஹீரோ மாதிரி நடிச்சு அதுவே நல்லா தான் இருக்குது. போதுங்கிறது தான் படம் கதை. விசுவாசம் தாண்டி என்னென்ன இருக்குன்னு தான் கதை. நிஜமாலே வந்து அவருடைய ஒரு அடியாள் மாதிரி தான் இருக்கார் படத்தில். ஏன்னா அவர் வந்து காட்ஃபாதராக தான் அவர் ரியல் லைஃப்லேயும் பார்க்குறதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுது படத்தில். நல்லா இருக்கு. பிடிச்ச விஷயம் வந்து சூரிய வந்து என்னால் நடிக்க முடியும், எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு காமிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் காமெடியாகவே பண்ணிவிட்டு வந்து ஒரு விடுதலைக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் பேசுனது, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மேனரிசம் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. பார்த்து சூரிய நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஒரு ஆக்டர்னு வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில். இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் உங்களால் உட்காந்து பார்க்கலாம். 2.25 மணி நேரம் தான் படம் வந்து போர் அடிக்கிறதுலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். யுவன் மியூசிக் நல்லா இருக்குது. யுவன் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியும் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக எடுத்திருந்தா படம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் வந்து அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து சூரிய வந்து என்னை ஆக்டரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து என்னால் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் காமிச்சிட்டார் இந்த படத்தில். மைனஸ்னால் அதை சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தால் நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம்.
சூரிய அண்ணா நடிப்புக்காக தான். ஆக்சுவலாக சூரிய அண்ணா வந்துட்டு காமெடியாக பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதில் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்கார், காமெடி நிறைய இருக்குது. படம் வந்து அவர் ஃபைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. கதையெல்லாம் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது, புதுமையாக இருந்தது. எந்த படத்தை பார்த்து காப்பி அடிக்காத மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். ஓகே, இல்லை இவங்களுக்காக உருவாக்கின படமாக தான் நான் பார்க்குறேன். விஜய் அண்ணா நடிச்சிருந்தா கூட அது அப்படி எனக்கு தெரியாது. இவருக்காக உருவாக்கின படம் நல்லா இருக்கு இந்த கதையா. ஆனால் படத்தோட மெசேஜ் என்னன்னா, நம்ம விசுவாசமா எவ்வளவு இருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம நியாயமாகவும் இருக்கணும். ஒரு சில விஷயத்துக்கு அது யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேலே விசுவாசமா இருக்கோம்னா அது அவங்க மேலே நியாயமாக இருக்கணும். நம்ம வந்து அவங்க மேலே ஆக்டிங் நான் சூரியனா தான் சொல்லுவேன். நான் வந்து சூரியனா தான் சூப்பராக பண்ணிட்டேன். அப்படி பிடிச்ச சீன் சூரிய இது ஒரு 4 சீன் இருக்குங்க ஓகேவா படத்தில். செம்மையாக அது ஒரு இனோவேட்டிவாக இருக்கும். அவர் பண்ண கொலையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதெல்லாம் வந்து ஹை பீக்கில் போயிடும். படம் சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக பிடிச்ச சீனு செம்மையாக இருக்குது. ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளே. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எப்போ முடிஞ்சுனே தெரில. சரியான ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சு மிரட்டியிருப்பாங்க படத்தை. என்னடா இப்படி போயிட்டு இருக்குது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்கான ஃபுல்லு எமோஷன், எல்லாம் கண்ணீர் விடலாம் அந்தளவுக்கு பயங்கரமான எமோஷன் பண்ணிவிட்டு ஒரு ராவான சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிள்ளை ஃபுல்லாச்சு, ஹார்ட் ஃபுல்லாச்சு. விடுதலை பார்த்த ஃபீலிங்கு அதை விட நல்லாவே இருக்குது இந்த படம். ஒரு அஜித் படம் பார்த்த மாதிரி இருக்குது, வீரம் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் கண்டிப்பாக. ஏன்னா படத்தில் அவ்வளோ ஒரு இது இருக்குது. ஒரு கோயில் சொத்தை அதை அபகரிக்கிறதுக்கான என்னென்ன பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல. ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, தேவையான ஒன்று தான். படம் நல்லா இருக்குது. படத்துக்கு மைனஸே சொல்லவே முடியாது, எல்லாமே பக்காவாக இருக்குது. கேரக்டர்லாம் குமிச்சிருக்காங்க. எந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறது, சசிகுமாராக இருக்கட்டும், உன்னிமுகந்தனாக இருக்கட்டும், நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே பின்னிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. படத்தில் மைனஸே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. படம் சூப்பர், பிளாக் பஸ்டர் மூவி. ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஆக்டிங்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம. ஏன்னா டைலாக்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் கலக்கிறாருன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக முடியும் போது கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், நாயாக இருந்த என்னை வந்து மனுஷனை உங்களை மாதிரி மாற்றிட்டீங்களேடா அப்படின்னு சொன்ன விஷயம். அந்த விஷயம்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவர் பேசின எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் செம்ம ஹைலைட்டே சூரி சார் தான். எல்லாருமே சசிகுமார் அவரை தான் ஹீரோவாக நானும் நினச்சேன், ஆனால் அதையும் மிஞ்சிட்டார். அவர் ஆக்டிங்கில் மிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், உண்மையிலே. ஏன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய சார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப காமெடியாக ஃபன்னாக நடக்கிறது, அந்த ரியாக்ஷன்ஸ் காட்டுறது அதெல்லாம் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியாக மனுஷனாக ரியாலிட்டியாக என்ன நடப்புமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆவேசம் வர இடத்துல அவரோட ஆக்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதுவும் ஸ்க்ரீனில் டைலாக்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்கிரேட் ஆகிட்டார். ஸோ இன்னும் அதுக்கு அடுத்து வேறு என்னன்றது தான் போனவர். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன், எல்லாருக்குமே வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து விடுதலை படத்தை ஒன்று பார்த்துருப்போம். ஸோ நானுமே என்ன நினச்சேன், சரி அந்த படத்தை தாண்டி இந்த படத்துக்கு வரும்போது ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே படம் ஓகேவாக இருக்கும் போல். ஏன்னா நம்ம சூரிய சார் அவ்வளோவா ட்ரெய்லரில் வந்து பார்க்கல, அவரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ட்ரெய்லரில் அந்த அளவுக்கு பார்க்கல. சரி ஓகே இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாமான்னு யோசிக்கும் போது இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது அவரோட சீனுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, அவர் பேசுகிற டைலாக்கு வெயிட்டேஜ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸில் வெயிட்டேஜ் இருக்குது. இன்டர்வல் பிளாக்கெல்லாம் வந்து சத்தியமாக வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து இருக்குது. கொஞ்சம் கதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடிக்கடி படம் பார்க்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். மற்றபடி வந்து ஓகே படம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வரையுமே வந்து அந்த விறுவிறுப்பாக போச்சு. சூரிய சார் இதுக்கு மேலே வந்து நிறைய படம் வந்து ஹீரோவாக வந்து பண்ணுவார், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து போன படம் நம்ம பார்த்துட்டோம் அவரால் என்ன பண்ண முடியும்னு. பட் இந்த படத்தில் அவரால் அடுத்த 100 மடங்கு என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காரு. நல்லா போச்சு பிரதர், எல்லாருமே நல்லா பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த இன்டர்வல் பிளாக் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் ஆரம்பிக்கும் போதே ஒரு பக்கம் வந்து டிங்குன்னு காதில் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படியே அந்த இது சீனோட ட்ராவல் ஆகும்போது அந்த மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே வந்து நல்லா வந்து காமிச்சிருக்காங்க. புரியல.
ஆமாம் ஆமாம் ஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் படத்தை வந்து தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும் என்னப்பா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அங்கங்கே இந்த ரத்தம் சீனு அது இதுன்னு இருக்கும். மற்றபடி வந்து ஃபைன் நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸுமே வந்து பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வரும். முக்கியமாக சூரி சார் வந்து அந்த சின்ன பையனை வந்து ஃபஸ்ட் டைம் காப்பாற்றுவார். அப்போ காப்பாற்ற போகும்போது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. ஓவரால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் நான் இந்த படத்துக்கு வந்து 4.5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் கொடுக்குறேன். கருடன் படம் வந்து சூப்பராக இருக்குண்ணா. பிஜிஎம்மு அதில் சூரியோட ஆக்டிங்கு மெயினாக இதான் ப்ளஸ்ஸாக இருக்குது. மற்றபடி எல்லாம் எப்பயுமே எடுக்கிற கதை தான். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து அந்த கேரளா ஆக்டர் அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் செம்மையாக புல் ஆஃப் பண்ணிட்டாரு. இன்டர்மிஷன் முன்னாடி செம்மையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸும் செம்ம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுண்ணா.